தேவ சமூகத்திலே குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமேன். உங்களோட வாக்குறுதிகளை தேவன் கேட்டிருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக வந்தது தேவன் நிச்சயம் சந்தோஷம் அடைந்திருப்பார். ஆமேன். அதனால் நாங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைக்குள்ளாக இன்னும் என்னென்ன குறை எங்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய நேரத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆமேன். அதனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்கள் பெற்று வருகிற நீங்களும் மற்றவர்களை நினைச்சு பாருங்க. இன்றைக்கி இலங்கையில் அநேக இடங்கள் இருந்தாலும் ஒரு மாயமான தோற்றத்துக்குள்ள மாயமான இடங்கள்ல அவர்கள் சிக்கப்பட்டு களவாடப்பட்டு பட்டியில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆடுகளை களவெடுத்து அடைத்து வைக்கிற இடங்களும் இருக்கிறது. ஆடுகள் தாங்களா விரும்பி போற பட்டியலும் இருக்கிறது. அது ஏன்னா அவங்க தங்களுக்கு ஏற்ற சபையை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் களவாடப்பட்டு அடைக்கப்பட்டதை எல்லாம் நீங்க கதவை திறந்து நீங்க கொண்டு வர வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆமேன். அது உங்கள் மீது கடமை. ஆமேன். அது வார்த்தை இருக்கிறது. அது தீர்க்கதரிசி எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். ஆமேன். ஏன்னா ஒரு சபையை தெரிந்து கொள்ள ஒரு மனிதனுக்கு உரிமை இருக்கு. ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ள ஒரு மனிதனுக்கு உரிமை இருக்கு. அதே போல் ஒரு சபைக்கு சொந்தமா இது இல்லை, இது இந்த சபை தான் சரி என்று போற மனிதனை அவன்ட உரிமை. ஆனா அவன் சிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு களவாடப்பட்டு உபதேசம் தெரியாமல் ஒரு மாயமான தோட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நீ பார் என்று அழைக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் முகதாட்சியனையும் பார்க்கல. ஏண்டா இது ராஜ்யத்துக்கு வேதம் சொல்லுது. நாங்கள் எங்கட புள்ள தீக்கசுர ஓடி போனால் முதல் தரம் விரட்டி அடிப்போம், திரும்ப போனால் என்ன செய்வோம், அடிப்போம். ஏனாண்டா அது அழிஞ்சு போகக்கூடாதுன்னு. அப்போ தேவண்ட ராஜ்யத்தில் அழிஞ்சு போகக்கூடாண்டா நானும் நீங்களும் இந்த காலத்தில் தீவிரமாக செய்யப்படணும். வேண்டா இன்னைக்கு அநேக அப்படிப்பட்ட இடங்களில் ஜனங்கள் இருக்கிறார்கள், மாயமான தோற்றத்தில் இருக்கிறார்கள். அது எல்லாமே அந்த முகத்திரையை உடைக்க வேண்டும். அந்த முகத்தை நாங்கள் கிழிச்சு ஜனங்களுக்கு இதுதான் சரிப்பில்லை என்பதை நாங்கள் காண்பிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆமேன். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நன்றி கதாவே, மக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே மக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற ஒரு சந்ததி இந்த பூமியிலே இருக்கும் என்பதை இன்றைக்கு காண்பித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பாபிலோனிலே அவர்கள் இருந்தாலும் நாங்கள் ஒரு ஜூதன் என்பதை அவர்கள் காண்பித்தார்கள். அதே போல கர்த்தாவே, இந்த இலங்கையிலும் இந்த பூமியிலும் இப்படியாக உம்முடைய வார்த்தையை கைக்கொள்ள ஒரு ஜனம் இருக்கென்பதை இன்னைக்கு நிரூபித்து காண்பித்தபடினால் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை ஒருவேளை உலகம் பார்த்தாலோ அல்லது உலக ஜனங்கள் பார்த்தாலோ அல்லது உலக கிறிஸ்தவர்கள் பார்த்தாலோ அவளுக்கு பைத்தியமாகி தோன்றும். ஆனால் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே உமக்கு விசுவாசியை ரட்சிக்க உமக்கு பிரியமாயிற்று என்ற வண்ணமாக இன்னைக்கு சிறு பிள்ளைத்தனமாக உம்முடைய வார்த்தை சொன்ன வண்ணமாக கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதல் என்ற வண்ணமாக சிறு பிள்ளைகளை போல உம்முடைய வார்த்தை வந்தவுடனே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த மனிதனுக்கு கீழாக நாங்கள் செய்ய போகிறோம், ஒரு சிறுவன் அன்றோ அல்லது ஆண்டவரே தாழ்ந்தவன் அன்றோ அல்லது ஆண்டவரே எந்த தகுதியும் இல்லாதவன் ஒன்று எண்ணாத வண்ணம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்று சிந்தித்து கர்த்தாவே இந்த நேரத்திலே வந்த இந்த ஜனத்தை நீ காண்கிறபடினாலே கர்த்தாவே, உமக்காக வந்தவர்களை நீ தள்ளுகிற தேவன் அல்ல என்றபடினாலே ஆண்டவரே இந்த இடத்துக்காகவோ அல்லது இந்த மனிதனுக்காகவோ அல்ல, இந்த வார்த்தைக்காக வந்தது நிமித்தம் நீர் அதை காண்கிற தேவனாக இருக்கபடினால் நிச்சயமாக இவர்களை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்த்தி கர்த்தாவே இந்த பூமியிலே உமக்கு சாட்சியாக வைக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு ஆண்டவரே சௌரிகள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அவர்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு கடந்தாலும் தங்களுடைய ஊழியங்களை குடும்பத்திலும் வீட்டிலும் அல்லது சபையிலும் எங்கெல்லாம் அவர்கள் செய்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய கிருபையின் கரம் கூட இருந்து ஆண்டவரே, அன்றைக்கு எப்படியெல்லாம் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சிதறடிக்கப்பட்டு உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்தது போல இன்னைக்கு அதே காரியத்தை நீர் மீண்டும் கொண்டு வந்த தேவனாயிருக்கபடினால் இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயம்
பிதாக்களுக்கு திரும்புகிற காலமாக இருக்கிறபடினால் இன்னைக்கு அப்படியாக இவர்களும் எந்த தயக்கமின்றி எந்த காரியமின்றி அன்றைக்கு இயேசுவாகிய நீர் இந்த பூமியிலே இருந்த வேளையிலே ஒரு ஸ்திரீக்காக, ஒரு விசுவாசிக்காக, ஒரு ஆத்துமாவுக்காக நீ நடந்து போன தேவனாயிருக்கிறீர். அதே போல இவர்களும் ஆண்டவர் ஒரு ஆத்துமாவுக்காக ஒரு பாரத்தோடு, ஆண்டவர் ஒரு இரக்கத்தோடு அந்த ஆத்துமாவை உம்முடைய ராஜ்யத்துக்காக கொண்டு வர அந்த விசுவாசத்தோடு நீர் நடந்தது போல அவள் நடக்க கர்த்தாவே நீர்களுக்கு உதவி செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வண்ணமாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இங்கே உம்மை நம்பி வந்த ஆண்டவரே யாவரையும் நீர் அறிந்த தேவன். ஆண்டவரே மனிதனாகி எங்களாலே இவர்களை பார்க்கும்போது இவருடைய குடும்பங்கள், இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது சரீரத்தில் இருக்க வியாதிகள் அல்லது வேதனைகளை பார்க்கும்போது ஆண்டவரே பாவமுள்ள மனிதர்களாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே பிறந்த நாங்களே ஒரு வேதனை வரும்போது, கண்ணீர் வரும்போது, ஆண்டவரே கவலை வரும்போது, எப்படியாவது இவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும்போது ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், எல்லாமே அறிந்த தேவன், ஆண்டவரே மனம் திரும்புகிற பாவிக்காக இரக்கம் கொள்ளுகிற தேவன், வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத ஜனத்துக்காக ஆண்டவரே அழிப்பேன் என்று சொன்ன ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்புகிற வேளையிலே, உம்மை நாடி வந்த வேளையிலே, உம்மை தேடி வந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே நீர் அந்த யோனாவை பார்த்து சொன்னீர், அவள் வலது கைக்கும் இடது கைக்கும் அறியாத ஜனங்கள் ஆண்டவரே நான் அவர்களை படைத்த நான் எப்படி அழிப்பேன் என்று நீர் மனஸ்தாபப்படுவீரானால் ஆண்டவரே உம்மை நம்பி உமக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய செய்திக்காக வந்த ஜனங்களை நீர் எப்படி கவனிப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து வந்தது நல்லது. கர்த்தர் எங்களோடு பேசினார், எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அல்லவா, நாங்கள் இதை விடக்கூடாது, நாங்கள் எப்பொழுதும் தேவனோடு தேவனுடைய ஜனங்களோடு நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே அவர்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஊழியக்காரரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு விசுவாசிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இவருடைய பிரயாணங்களிலே கூடேறும், போக்கிலும் வரத்திலும் நீர் கூடேறும். கர்த்தருடைய தூதனான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே நீர் தொடர்ந்து இவளை வழி நடத்தும். எல்லா வசதிகளையும் நீர் செய்து கர்த்தாவே ஆண்டவரே அந்த எல்லாவற்றையும் நீர் ஒழுங்குபடுத்தி ஆண்டவரே சுக பலத்தோடு அங்கே போய் ஆண்டவரே இந்த காட்சியை நினைக்க நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும். தொடர்ந்து வரப்போற ஆகாரங்கள் ஆண்டவரே, தொடர்ந்து நடக்க போற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இதுக்காக பிரயாசப்பட்டவர்கள், இந்த ஆகாரத்தை கொடுக்க பணங்களை உதவினவர்கள், சமைத்த கரங்கள், இதுக்காக பிரயாசப்பட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீ சொன்னி ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் ஆண்டவரே அதன் பலனை அடையாமல் இல்லை என்று சொன்ன தேவன், தண்ணீர் மாத்திரமல்ல ஆண்டவர் எல்லா பிரயாசங்களை செய்தவர்கள், பணத்தை கொடுத்தவர்கள், தங்களுடைய சரீரத்தை கொடுத்தவர்கள், ஆண்டவரே தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து இதுக்காக ஆண்டவரே சந்தோஷத்தோடு செய்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்களுக்கான பலனை நீர் கொடுத்து வழி நடத்தும். இந்த வேளை ஆசீர்வதியும். மீதியான யாவில் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரை மீண்டும் இவர்களை காண, மீண்டும் நாங்கள் சந்திக்க, மீண்டும் நாங்கள் இணைய எங்கெல்லாம் நாங்கள் போறோமோ எங்களுக்கு ஒரு சகோதரர் உண்டு என்று நாங்கள் நினைத்து நாங்கள் உரிமையோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, ஆமென். தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மாறி. ஆமென், ஆமென். என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, ஹல்லேலூயா, ஆமென். தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மாறி. ஆமென். ஆமென். நான் என்று அவரை வாழ்த்துவேன். ஆமென்.
நான் என்று அவரை தேவனுக்கு மகிமை தூக்கியடித்தார் என்னை தூக்கியடித்தாரே கரத்தை நீட்டி ரசித்தாரே ஓ தேவனுக்கு ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். நாங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு